ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, இபிஎஃப் சைட்டில் புதுசாக ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்ன இன்னைக்கு பார்க்க போகிறோம். இபிஎஃப் இந்தியா .gov.in அப்படின்னு அடித்தோம்னா இந்த மாதிரி ஒரு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று வரும். அது நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். பண்ணதுக்கப்புறம் அதனுடைய ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே வாட்ஸ்அப் நம்பர்னு ஒரு புது ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. சில ப்ரௌசரில் இங்கே ஆட் பண்ணியிருப்பாங்க, சில ப்ரௌசரில் இங்கே இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ண உடனே வாட்ஸ்அப் நம்பர் இங்கே ஓப்பன் ஆகும். ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ சப்போஸ் உங்கள் ஆஃபீஸ் சென்னையில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி 3 பிஎஃப் ஆஃபீஸுடைய வாட்ஸ்அப் நம்பர் இங்கே இருக்கு. இப்போ நம்ம எந்த ஆஃபீஸ் கீழே வரும் நமக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா அதையுமே நம்ம ஒரு சர்வீஸோடைய நம்ம கேதர் பண்ணிக்கலாம். அது என்னன்னா, சர்வீசஸ் ஃபார் எம்ப்ளாயர்ஸ், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்ததுக்கப்புறம் என்னுடைய பிஎஃப் நம்பரில் இந்த நம்பரை நாம் இப்போ டைப் பண்ண போகிறோம். இதுதான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கோட். ஜீரோ 3939 கேப்சா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி சென்னை ஆஃபீஸ் நேமெல்லாம் வருது. சப்போஸ் இது உங்கள் ஆஃபீஸ் நினச்சிங்கன்னா வியூ டீடைல்ஸ் கிளிக் பண்ணால் இது எந்த ஆஃபீஸ் கீழே வருதுன்னு சொல்லி உங்களுக்கு வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சென்னை நார்த்தில் வருது, நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்குவோம். அதுக்கப்புறமா நாம் இந்த நம்பரை வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நான் சர்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் அந்த நம்பர் டைப் பண்ணிவிட்டு ஹாய்னு நீங்கள் பின் பண்ணிங்கன்னா ஆட்டோ ரிப்ளை வரும். 1 ஃபார் தமிழ் அண்ட் 2 ஃபார் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு இங்கிலீஷில் இருக்குது. ஸோ 2 டைப் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அடுத்த சர்வீசஸ் வரும். 6 ஃபார் எம்ப்ளாயி சர்வீசஸ், 7 ஃபார் எம்ப்ளாயர் சர்வீசஸ், 8 ஃபார் பென்ஷனர் சர்வீசஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ நான் 6 ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 6 ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி இன்னொரு ஆப்ஷன்ஸ் வரும். அதில் 9 ஃபார் கிளைம் ஸ்டேட்டஸ் டியூ பாஸ்புக், 10 ஃபார் அப்ளை ஃபார் பிஎஃப் ஆன்லைன் கிளைம் அண்ட் கேஒய்சி சேஞ்சஸ், 11 ஃபார் ரிஜிஸ்டர் ஏ கிரீவன்ஸ் இன் இபிஎஃப் ஐஜிஎம்எஸ், 12 ஃபார் ரிஜிஸ்டர் ஃபார் கால் பேக் ஃப்ரம் அவர் ஆஃபீஸ். இப்போ பிஎஃப் ஆஃபீஸில் நம்ம கால் வரணும்னு நம்ம நினச்சோம்னா 12 ப்ரெஸ் பண்ணுறோம். 12% அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வந்துச்சு. அந்த ஃபார்மில் வந்து உங்களுடைய நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு அடுத்து என்ன பிஎஃப் மெம்பர் போர்ட்டலில் நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதனுடைய டீட்டெயில்ஸ் ப்ரீஃபாக அடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ப்ரூஃப். இப்போ சப்போஸ் உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து கரெக்ட் தப்பாக இருக்குது, அது அப்டேட் ஆகாமல் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு, ஃபாதரோடைய ஆதார் கார்டு ரெண்டையும் அட்டாச் பண்ணி இதை அப்லோடு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 24 ஹவர்ஸில் கால் வரும்னு சொல்லி எனக்கு இந்த மாதிரி ஒரு ரிப்ளை வந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து எனக்கு என்ன வந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஃபாதர் நேம் வந்து அப்டேட் பண்ண முடியாது, தேர் இஸ் நோ ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்துச்சு. அதுக்கு வந்து என்னென்னா டைரெக்டாக தான் போய் நாம் பிஎஃப் ஆஃபீஸ் போய் மட்டுமே நாம் மாற்றிக்க முடியும் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துச்சு. பட் மற்ற ஃபீச்சர்ஸை மற்ற ஏதாவது நீங்கள் மாற்றணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை மாற்றிக்கலாம். ஸோ இது நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.